வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அன்றைக்கி லாஸ்ட் வீடியோவில் ஃபியூஸை பற்றி பார்த்தோம். ஃபியூஸை பற்றி ஃபுல்லாக பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா MOV அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா போர்டில் வந்து எல்லா போர்ட்லேயும் ஃபியூஸுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு காம்போனண்ட் தான் வந்து MOVங்கிறது வந்து மெட்டல் ஆக்சைடு வேரிஸ்டர். அது MOV மெட்டல் ஆக்சைடு வேரிஸ்டர். இது என்னென்னா ஒரு வேரிஸ்டர் டைப்பு எக்யூப்மெண்ட். இது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஹை வோல்டேஜ்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறது தான், போர்டை ப்ரொடக்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. ஹை வோல்டேஜு, ஃப்ளக்ஷுவேஷன்ஸு, அப்புறம் வந்து திடீர்னு சடனாக வந்து ஒரு பெரிய ஹைப் கொடுக்குறது வோல்டேஜ், இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதுலேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. இது பார்த்திங்கன்னா ஏசியில் அக்ராஸாக போட்டிருப்பாங்க. ஏசி அக்ராஸ்ன்னு கூட சொல்லுவோம். ஏசி அக்ராஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஃபேஸு நியூட்ரல் ரெண்டுத்துக்கும் பேரலாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா போர்ட்லேயும். பார்த்திங்கனாலே தெரியும். இது வந்து நார்மலாக நம்ம மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணும்போது ஹையர் ஓம்ஸில் இருக்கும். ஆனால் இது வந்து ஹை வோல்டேஜோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது லோ ஓம்ஸாக மாறும். எப்படின்னா இதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த சார்ட்லேயே போட்டிருப்பாங்க. இதோட டெம்பரேச்சர் வோல்டேஜ் இருக்கும். இதை வச்சு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்துடும். இது வந்து வோல்டேஜ் டிபெண்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட சொல்லுவாங்க. ஏன்னா வோல்டேஜை வச்சு தான் இது ஒர்க் ஆகும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். வோல்டேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நார்மல் வோல்டேஜில் இது வந்து ஹையர் ஓம்ஸ் காட்டும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக அதுக்கு தகுந்த மாதிரி, இந்த சர்க்யூட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வோல்டேஜோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. எல்லா போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபியூஸுக்கு அடுத்தபடியாக இந்த MOV தான் இருக்கும். இதிலே நிறையா டைப்ஸ் இருக்குது, கலராக கொடுத்துருப்பாங்க. அதனால் இதே வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். கெப்பாசிட்டரு, NTC, PTC எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தபடியாக 1 by 1 ஒரு காம்பனண்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த MOVயை பற்றி பார்ப்போம். இது MOV எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஏசி அக்ராஸில் போட்டிருப்பாங்க. அதை வச்சே நீங்கள் இது MOVயா, NTCயா, PTCயான்னு கண்டுபிடிச்சிடலாம். MOV வந்து பார்த்திங்கன்னா அதான் டெம்பரேச்சர். இது வந்து ஹை வோல்டேஜை வச்சு டெம்பரேச்சர் இல்லை, வேரிஸ்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸை வச்சு ஒர்க் ஆகும். வோல்டேஜ் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அந்த டைப் இது ரெடியூஸ் ஆகி அந்த லைனை வந்து ஷார்ட் பண்ணிவிடும். ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணிவிடும். வோல்டேஜ் இதாகி அது ஒன்று ஓப்பன் ஆகிடும். மற்றபடி ஃபியூஸ் கட் ஆகிடும். அந்த மாதிரி வோல்டேஜ் இதாகிடுச்சுன்னா கரண்ட் அதிகமாக ஃபியூஸ் கட் ஆகிடும். அதனால் இது வந்து போர்டை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், ஒரு சார்ட்டு காட்டுறேன். இதில் இருக்க பாருங்கள், இதுதான் அந்த ஹைப்பு. வோல்டேஜ் நார்மலாக இருக்கும்போது நமக்கு சைன் வேவ் நார்மலாக இருக்கும். திடீர்னு ஒரு ஹைப்பு வருது பாருங்கள். அந்த ஹைப்பு வரும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். MOV வேலை செய்யும். போர்டை கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக இதை போட்டிருக்காங்க. இது வந்து சடன் ஹைப்பு, சடன் ஃப்ளக்சுவேஷன். இப்போ சம்டைம்ஸ் மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா இடி இடிக்கும், மின்னல் மின்னும். அந்த டயத்தில் சடன்லியாக வோல்டேஜ் ஹையாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த டயத்தில் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக சொல்லணும்னா ஹை வோல்டேஜ் ப்ரொடக்ஷனுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. போர்டு எந்த ஒரு பாதிப்பும் அடையக்கூடாதுங்கிறதுக்காக இது வந்து நிறைய இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபியூஸுக்கு அடுத்தபடியே இந்த இதுதான் கண்டிப்பாக இருக்கும் MOV. இப்போ வர்ற எல்லா SMBS போர்ட்லேயும் கண்டிப்பாக MOV வருது. MOV ஃபிக்ஸ் பண்ணி தான் வரும். இதில் சைஸ் வேறு சைஸ் இருக்கும். அது அந்த மாடலை பொறுத்து உங்களுக்கு 1 by 1 மாறும். நீங்கள் மாற்றும்போது சேம் என்ன மாடல் போட்டிருக்காங்களோ அதே மாடல் போடுறது நல்லது. என்ன கெப்பாசிட்டி போட்டிருக்காங்களோ அதே கெப்பாசிட்டி போடுறது நல்லது. ஏன்னா அந்த போர்டுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நம்ம மாற்றி போட்டோம்னா சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இதை நீங்கள் செக் பண்ணுறது எப்படி, நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டரில் வச்சு நீங்கள் லீடு வச்சு செக் பண்ணும்போது ஹையர் ஓம்ஸ் காட்டும். ஓம்ஸ் காட்டுனுச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஷார்ட் ஓம்ஸ் லோ ஓம்ஸ் காட்டுனுச்சுன்னா அது வந்து இதாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இது PTC. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்தடுத்து வர வீடியோஸில் 1 by 1 அதை பற்றி சொல்லித்தரேன். இப்போதைக்கு MOV மட்டும் பார்ப்போம். ஏன்னா எல்லாத்தையும் ஒற்றாக சொல்லி கொடுத்தா உங்களுக்கு சரியாக புரியாது. அதனால் 1 by 1 சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த MOV வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஹையர் ஓம்ஸ் காட்டுது. மெகு ஓமில் தான் காட்டுது. நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். கையால் பிடிக்கிறதுனால சில ஓம்ஸ் காட்டுது. இதுவும் ஒரே இதுதான், ஆனால் வேறு கலரில் இருக்குது. இப்போ வந்து இதை நான் ஹீட் பண்ணி உங்களுக்கு எப்படி ஓம்ஸ் மாறுது, வேரி ஆகுது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இதுலேருந்து தான் எடுத்திருக்கேன், போர்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள்,
இதோட கெப்பாசிட்டிலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதிலே எழுதியிருப்பாங்க. அதிலே வச்சு நீங்கள் வந்து அந்த அதே சேம் மாடல் நீங்கள் வாங்கி போட்டிங்கனாலே உங்களுக்கு அது கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ நான் இதை ஹீட் பண்ணுறேன். இதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி நான் மேனுவலாக ஹீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வோல்டேஜ் வழியாக தான் இது ஹீட் ஆகும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹீட் ஆகும் இது. பட் ஆனால் நான் வந்து மேனுவலாக ஹீட் பண்ணுறேன். இப்போ எப்படி டிக்ரீஸ் இங்கே பாருங்கள். இப்போ லோ ஓம்ஸ் காட்டுதா. இது என்னென்னா கீழே ஒயர் வந்து ஷார்ட்டாக இருக்குது. கீழே கனெக்ட் பண்ண ஒயர் வந்து ரெண்டும் ஒன்றா ஆகிடுச்சு. அதனால எனக்கு வந்து லோ ஓம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் அந்த ஒயரை சரி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த இதில் பிடிச்சிருக்கேன் ஒற்றை கையில். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஹீட் பண்ணுறேன். இதோட ஓம்ஸ் வேரி ஆகும் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஓம்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். லோ ஓம்ஸ் ஆகுது. ஹீட்டாக லோ ஓம்ஸ் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள் டோட்டலாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த மாதிரி ஃபுல்லாக டோட்டலாக குறைஞ்சி வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து சூசைட் ஸ்குவாட் கூட சொல்லுவோம். எதுக்குன்னா தன்னோட உயிரை கொடுத்து அந்த போர்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால அந்த பேர் கூட சொல்லுவோம் சூசைட் ஸ்குவாட்னு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் ஏதோ ஒன்று வரும்போது இது வந்து தன்னோட உயிரை கொடுத்து அந்த போர்டை காப்பாற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இதோட சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் 14D470K அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போட்டிருந்தா 14 வந்து டயாமீட்டர் அதோட சைஸு, டி வந்து டிஸ்க் டைப்பு, 470ங்கிறது 47 வோல்ட்டு வோல்டேஜ் குறிக்கிறது, கேங்கிறது டாலரன்ஸு. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் 470 வந்துன்னா 47 வோல்ட்டு. அதே அந்தாண்ட 1ன்னு போட்டாங்கன்னா 470 வோல்ட்டு. இதில் அந்த சார்ட்டில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.